நம்பெருமாள் ஸ்ரீ மணவாள மாமுனிகளிடம் ஒரு வருடமாக திருவாய்மொழி 36,000 படி ஈடுவாக்கியானத்தை கேட்டு வருகிறார். அந்த காலக்ஷேபம் மறுவருடம் ஆனி மாதம் மூல திருநட்சத்திரத்தன்று நிறைவு பெறுகிறது. அழகிய மணவாளன் என்ற நம்பெருமாள் ஸ்ரீ ராமானுஜரின் மறு அவதாரமான ஸ்ரீ மணவாள மாமுனிகளை தன் ஆச்சாரியராக ஏற்றுக்கொண்டு ரங்கநாயக்கம் என்னும் பாலகன் வடிவில் வந்து ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் என்ற தனியனை சொல்லி ஒரு சுவடியில் எழுதி ஆச்சாரியருக்கு சமர்ப்பித்தார். அதனுடன் குரு தட்சணையாக ஆதிசேஷ பரியங்கத்தையும் சமர்ப்பிக்கிறார். அர்ச்சகர் மூலம் ஆவேசித்து மணவாள மாமுனிகளின் திவ்யமங்கல விக்கிரகத்தை எல்லா திவ்ய தேசங்களிலும் பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்றும் ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தனியனை சேவாகாலம் ஆரம்பத்திலும் முடிவிலும் சேவிக்க வேண்டும் என்றும் அருளினார்.